சாமி, நீங்க சொன்ன குழந்தை இதுதானே? ஆமா, இவளேதான். நம்ம யாழினிய காணோமா? என்ன மாமா சொல்றீங்க? யாழினிய காணுமா? யாழினிக்கு என்ன ஆச்சு? யாழினிய காணோம். என்னது? யாழினிய காணோமா? மந்திரவாதி குழந்தைய வச்சு ஏதோ பூஜை பண்ண போறான்னு சொன்னாங்க. ஐயோ, குழந்தைய வச்சு பூஜை பண்ண போறாங்களா? இல்ல அவளை பூஜையில பலி கொடுக்க போறாங்களா? ஐயோ கடவுளே! வள்ளியம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. லட்சுமி, தங்கவேலு, போலீஸ் எல்லாமே போயிருக்காங்க. நீ முதல்ல பயப்படாம இரு. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? எல்லாம் இந்த பாவியால வந்தது. எல்லாத்துக்கும் காரணம் என்னத்த பண்றீங்க? அந்த குழந்தைக்கு என்ன பாவம் செஞ்சது? அதை இவ்வளவு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டால. என்னாச்சுதே தெரியலையே. என்னங்க, அந்த மந்திரவாதியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையானே தெரியலையே. அத்த, இன்னைக்கு 21வது நாள். பூஜை முடிய இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள குழந்தையை காப்பாத்திடுவாங்களா? எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத வள்ளியம்மா, இவங்க எப்படி அவளை காப்பாத்திடுவாங்க. ஏங்க, நல்லா இருந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆஸ்பத்திரியில இருந்த பொண்ணு காணாம போச்சு. இதெல்லாம் நம்மளால தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? இல்லையே. அப்படி இருக்கிறப்போ இதை மட்டும் எப்படி தடுக்க முடியும்? வள்ளியம்மா, நீ மனசை போட்டு அனாவசியமா குழப்பிக்காத. நாம யாழினியை காப்பாத்தணும் தான் நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அத்த, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க அத்த. நம்ம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. எந்த பாவமும் பண்ணாமலேயே நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் நம்மள ஆட்டி படைக்குமா? அதுக்காக தான் நான் இவ்வளவு துடிக்கிறேன். தேனு, தயவு செஞ்சு அவங்களுக்கு போன் பண்ணி கேளுமா. எங்க இருக்காங்கன்னு அதை தெரிஞ்சுக்கலாமா? போன் போட்டு கேளுமா. அக்கா சொல்லுங்கக்கா. லக்ஷ்மி, இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? அக்கா, பக்கத்துல போய்கிட்டு இருக்கோம். எப்படியாவது யாழினிய காப்பாத்திடலாம்க்கா. இங்க அத்தை ரொம்ப தவிக்கிறாங்க. அதனாலதான் போன் பண்ண லக்ஷ்மி. யாழினியோட தான் வருவோம்னு நீங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. சரி லக்ஷ்மி. லக்ஷ்மி, நீங்க பத்திரமா பார்த்து போங்க. அப்புறம் அந்த மந்திரவாதி உங்களை ஏதாவது பண்ணிட போறாமா? அக்கா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. போலீஸ் எங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. நாங்க பாதுகாப்போட தான் இருக்கோம். சரிம்மா. லக்ஷ்மி, அப்பப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு போன் பண்ணு. அதை எங்களால சமாளிக்கவே முடியல. நான் போன் பண்றேன்க்கா. சரி லக்ஷ்மி. என்னம்மா, என்ன சொன்னாங்க? அத்தை, அவங்க பக்கத்துல போயிட்டாங்களாம். அவங்க பாதுகாப்புக்கு போலீஸ் பின்னாடியே போயிட்டு இருக்காங்களாம். எப்படியும் காப்பாத்திடுவாங்களாம். உங்களை லக்ஷ்மி கவலைப்படாம இருக்க சொன்னா. அவளை மட்டும் காப்பாத்திட்டா போதும். இந்த ஊரை நம்ம கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம ஊரை பார்த்துட்டு போயிடலாம். இங்க இருக்க வேண்டாம். போதுண்டா சாமி இந்த பட்டண வாசம். மாமா, லட்சுமி, குழந்தை அங்கதான் இருக்கா. சீக்கிரம். குழந்தை. ஐயோ.
காசு போறோம், என்னை விட்டுடு. காஷ்மோராவே இவனை கொன்னுடுச்சு. நீ குழந்தை தூக்கு. இரு லட்சுமி, சீ, போ. கான்ஸ்டபிள் இங்கதான் இருக்காங்க, சீக்கிரம் வாயா. வாங்க சார், குழந்தைய காப்பாத்திட்டோம் சார். குழந்தைய காப்பாத்திட்டோம். இங்க பாருங்க சார், இவங்க பண்ண அநியாயத்தை. நீங்க இங்க இருக்க வேண்டாம், முதல்ல குழந்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க. நான் லட்சுமி, போங்க. போலாம், வாமா. வேகமா வாங்க. சீக்கிரம். தேனு போன் பண்ணி பாரு. அத்தை, யாருக்குமே போன் போக மாட்டேங்குது அத்தை. எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருமா. ம், சரி. அத்தை, அவங்க வந்துட்டாங்க. என்னம்மா, என்னாச்சு? எப்படி இருக்கா? எல்லாமே முடிஞ்சிருச்சு அத்தை. முடிஞ்சிருச்சா? அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அத்தை. யாழினிக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல அத்தை, அந்த மந்திரவாதி காத்துற செத்து போயிட்டான். இனிமே யாழினிக்கு எந்த ஆபத்துமே இல்ல. அம்மா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு, பாம்பு பிடிக்கிறவனுக்கு பாம்பால தான் சாவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மந்திரவாதிக்கு அவன் மந்திரத்திலேயே சாவு வந்துருச்சு. எந்த மந்திரத்தை வச்சு அவன் காஷ்மோராவை ஏவனானோ, அந்த காஷ்மோரா 21வது நாள் யாழினி கிடைக்காததுனால அவன் மொத்த ரத்தத்தையும் குடிச்சு அவனை சாகடிச்சிருச்சுமா. செத்து தொலையிட்டோம். இந்த மாதிரி ஆளுங்கள்ல இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. யாழினிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது இல்ல? அத்தை, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. காஷ்மோரா அவ உடம்புல இருந்து போனதுக்கு அப்புறம் அவ உடனே எழுந்து உட்கார்ந்துட்டா. யமங்கிட்ட போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, அது போதும். ஏங்க, நீங்க பண்ண தப்புனால எங்க எல்லார் உயிரையும் பணைய வைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன இருக்கும்? ஆமா மாப்பிள, நானும் என் உயிரை பணையம் வச்சு தானே வந்தேன். ஆமா, இப்போ உன் உயிர் போனா கவலையே இல்ல. போலன்னு தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. ஆனா ஒண்ணு அத்தை, சக்திக்கு இந்த மாதிரி ஆகாம இருந்திருந்தா அந்த காஷ்மோரா அந்த காத்ராக்கு பதிலா நம்ம சக்தியை கொண்டு இருக்குமா. ஐயோ, என்னம்மா சொல்ற? எப்பவுமே தீய சக்திங்க வேலை முடியலனா ஏவறவங்களையோ இல்ல ஏவ சொன்னவங்களையோ தான் திருப்பி தாக்கும்னு சொல்லுவாங்க. பூஜையில சக்தி இல்லாததுனால அந்த மந்திரவாதி மாட்டிக்கிட்டான். சீ, துணைக்கு போனதை விட்டுருச்சு. சரிம்மா, போய் எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க, அப்புறம் சரிங்க பேசிக்கலாம். மாமா. போமா. போங்க. வா லட்சுமி. அக்கா, அக்கா, அனு, அக்கா, அனு, எப்படிக்கா இருக்க? நல்லா விசாரிக்கவா வந்த? இப்படி எங்களெல்லாம் விட்டு அநியாயமா போயிட்டேடி. இங்க என்னென்னமோ நடந்துருச்சு அனு. செத்துட்டேன், ஆனா எங்கேயும் போகல. உங்களை விட்டுட்டு என்னால போக முடியலக்கா. அனு, சக்தியோட நிலைமையை பாத்தியா? நான் தான் அவனை அப்படி பண்ண. ஆனா வேணும்லாம் பண்ணல, அது ஒரு சூழ்நிலை.
உன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது அனு. நீ இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அனு. தெரியும்க்கா. அதனால தானே நான் இருக்கவே கூடாதுன்னு அவன் நினைச்சான். என்னது, நீ இருக்க கூடாதுன்னு நினைச்சானா? உன்னை காப்பாத்தணும்னு அவன் எவ்வளவு தூரம் போராடிட்டு இருந்தான். உன்னை எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இப்படி எல்லாம் மாறிட்டான். நீ இல்லாததுனால அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு எந்த குழப்பமும் இல்ல. நம்ம எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் ஒரு துரோகிக்கா. அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். யாழினி உடம்புல நீ இருக்கன்னு தப்பா நினைச்சு அவளையும் கஷ்டப்படுத்திட்டான். அதனால நாங்க கோவப்பட்டோம். நீ எதுக்கு கோவமா இருக்க? அக்கா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நீங்க நினைக்கிற பழைய சக்தி செத்து போய் ரொம்ப காலம் ஆச்சு. அவன் நல்லவனே கிடையாது. என்ன அனு பேசுற? நீ இருந்திருந்தா அவன் இப்படி ஆயிருக்கவே மாட்டான். அதான் சொல்றேனேக்கா, நான் இருக்க கூடாதுன்னு தான் அவன் கையாலேயே என்ன கொன்னுட்டான். நான் கேன்சரால சாகலக்கா. அவன் உங்களை டார்கெட் பண்ணிருக்கான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் என்ன தீத்து கட்டிட்டான். அப்படி அவன் என்ன கொன்னத யாழினி அதை பார்த்த அதிர்ச்சியில தான் அவளுக்கு பேச்சு போச்சு. என்ன அனு சொல்ற? அவளுக்கு பேச்சு வந்தா எங்க அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாளுங்கிற பயத்துலதான் அவளையும் கொல்ல ட்ரை பண்ணான். அவளை காப்பாத்ததான் அவ உடம்புக்குள்ள போக வேண்டியதாயிடுச்சு. அவனால அவளை நெருங்க முடியல. அவ உடம்புல நான் இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவன் அந்த மந்திரவாதி காத்ரா கிட்ட போய் யாழ்னியோட என்னையும் சேர்த்து அழிக்க முயற்சி பண்ணான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. நான் ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாதுக்கா. இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் யாழினி உடம்புல இருந்துட்டு போயிடுறேனே. என்னால இதை நம்பவும் முடியல, ஜீர்ணிக்கவும் முடியலடி. நம்ம சக்தியா அப்படி மனசுக்குள்ள சாத்தம் புகுந்தா யாரா இருந்தாலும் இப்படிதான். அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அவனை நம்பி என் வாழ்க்கையே கொடுத்தேன்க்கா. நான் எந்த அளவுக்கு ஏமாந்திருப்பேன். சரிக்கா, அதை விடுங்க. சக்தியை பத்தி இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. அவன் மேல அவங்கெல்லாம் வச்ச நம்பிக்கைய நாம வீணடிக்க வேண்டாம். இந்த விஷயம் நம்மோடயே போகட்டும். சரியானோ? எனக்கு என்னமோ அவன் இனிமே திருந்திருவான்னு நம்பிக்கை இருக்கு. திருந்தனும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. கண்டிப்பா நடக்கும் அனு. நான் கிளம்புறேன்க்கா. அனு, நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நானே வரேன்க்கா. நீங்க என்ன தேட வேண்டாம். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. நான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டேன்.
பயங்கரமா மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு ஜென்மோன்னு இருந்தா அதுல சந்திக்கலாம். அனு அனு அம்மா, யாழினி, எங்கம்மா போயிட்ட? இத்தனை நாள் உன்னை காணோம். இங்கதான் வீட்டுக்கு வெளியே தான் இருந்தேன். நீ உள்ள வராம எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அம்மாவுக்கு கஷ்டம் தாண்டா. என்ன உள்ள வர விடாம தடுத்துட்டாங்க. யாரு அந்த மந்திரவாதியா? அவங்க ரொம்ப கெட்டவங்கம்மா. இனிமே அவங்க உன்கிட்ட வரமாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, வேற யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்க. கவலைப்படாத. நீ மட்டும் என் கூடவே இருமா. நான் எப்பவும் உன் கூட தாண்டி இருப்பேன். அம்மா, அப்பாவை பாத்தீங்களா? அனு 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 அனு